நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செய்திகளாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான 234 வேட்பாளர்களை இன்று சீமான் அறிவிக்கிறார். 117 பெண் வேட்பாளர்கள் உட்பட 234 வேட்பாளர்களும் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதல் கட்சியாக வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவிக்க இருக்கிறது. இன்று நடக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மாநாட்டில், திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிக்க இருக்கிறார். முதல் கட்சியாக வேட்பாளர்களை சீமான் அறிவிக்க இருக்கிறார். 117 பெண் வேட்பாளர்கள் உட்பட 234 வேட்பாளர்களும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிக்க இருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் முதல் கட்சியாக வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவிக்க இருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி தமிழகத்தில் உறுதியாகியிருக்கக்கூடிய நிலையில் திமுக மற்றும் திமுக கூட்டணிகள் ஒரு அணியும், அதிமுக கூட்டணி ஒரு அணியும், தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியாகவும், அதே போல நாம் தமிழர் கட்சி தனி அணியாகவும் இந்த தேர்தலை மொத்தமாக 4 அணிகளாக இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்த தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது. காரணம், 4 முனை போட்டி தமிழகத்தில் 4 கட்சிகளுமே வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளாக கருதப்படுகிறது. திமுக, அதிமுகவுக்கு அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 8% வாக்குகளை மேல் பெற்று நாம் தமிழர் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. 2003 முதல் கட்சி தொடங்கி தொடர்ச்சியாக அந்த தேர்தலை சந்தித்து 1% என்ற தேர்தலை சந்தித்து தற்போது 8% மேலே இந்த வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணியா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் நாங்கள் தனித்துதான் போட்டி, தனித்துதான் அரசியல் செய்வோம் என்று சீமான் தொடர்ச்சியாக கூறி வந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் 234 தொகுதிகளுக்கும் திருச்சியில் வேட்பாளர்களை அறிவிக்கிறார். இந்த வேட்பாளர் அறிவிப்பு என்பது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சற்று வேறுபாடாக இருக்கும். 234 தொகுதியிலும் 117 ஆண்கள், 117 பெண்கள் என சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்துவார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கூட அவ்வாறு தான் நடத்துகிறார். மேலும் தொடர்ச்சியாக கொள்கை விளக்க கூட்டமாகவும் இந்த கூட்டம் இருக்கும். சீமானை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவருடைய பேச்சை கேட்பதற்காக தமிழகம் முழுக்க பல இடங்களிலிருந்து அவருடைய தொண்டர்கள் மற்றும் தம்பிமார்கள் மாநாட்டு திறன் நோக்கி இன்று காலை முதலே வர துவங்கி இருக்கிறார்கள். சரியாக 3 மணிக்கு இந்த மாநாடு துவங்குகிறது. மாலை 5 மணிக்கு வேட்பாளர்களை சீமான் அறிவிக்கிறார். அதன் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளை விட கூடுதலாக அதாவது ஒரு விஷயம் செய்திருக்கிறார். பொது தொகுதிகளில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை 8 வேட்பாளர்களை சீமான் எடுத்திருக்கிறார். அதற்கான அறிவிப்பையும் இன்றைய தினம் செய்ய இருக்கிறார் சீமான். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.